நம்ம பார்க்க போகிறது வந்து முகலாய பேரரசு. ஸோ இந்த முகலாய பேரரசில் பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்கள் வந்து முக்கியமான மன்னர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த முகலாய பேரரசு அப்படிங்கிறது வந்து 1520 அதாவது முகலாய பேரரசில் தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாபர் அவர்கள் தான். இவரோட ஆட்சி காலம் 1526 1530 வரைக்கும். ஸோ இவர் அந்த பாபர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புலி அப்படிங்கிறதான் மீனிங், டைகர் அப்படிங்கிறதான் மீனிங். இவரோட இயற்பெயர் வந்து ஷாஹிருதீன் முகமது. ஷாஹிருதீன் முகமது என்பது தான் வந்து பாபரோட இயற்பெயர். இவரோட தாய்மொழி வந்து துருக்கியை வந்து தாய்மொழியாக கொண்டவர் தான் வந்து பாபர். இவர் வந்து முகலாயராக இருந்தாலும் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசையினால தான் வந்து நம்ம இந்தியா மீது 4 முறை வந்து படையெடுத்து வர்றாரு. அதாவது 1519 1523 வரைக்கும் 4 முறை படையெடுத்து வர்றாரு. அப்படி படையெடுத்து வர்றாரு. அடுத்து 1525 வந்து காபூல்லேருந்து இந்தியா மீது படையெடுக்கிறாரு. அப்படி படையெடுத்து எந்த நகரத்தின் மீது படையெடுக்கிறார் அப்படின்னா லாகூரில் இருக்கக்கூடிய ஆளுநர் தௌலத் கான் லோடியை வந்து படையெடுப்பில் வென்று அந்த லாகூரை வந்து கைப்பற்றார் 1525. அப்புறம் 1526 ஏப்ரல் 21 வந்து முதலாம் பானிபட் போர் வந்து நடைபெறுது. அப்போ வந்து இப்ராஹிம் லோடியோட போரிட்டு அவரையும் முறியடிச்சிடுறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்ந்து இவர் வந்து வெற்றி பெறதுக்கு காரணமாக விளங்கி இவரோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது இவர்கிட்ட இருந்த குதிரைப்படையும் பீரங்கி படையும் தான். ஸோ அந்த படைகளை வைத்து தான் வந்து இவர் ஒவ்வொரு முறையும் படையெடுப்பை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அப்போ வந்து இவர் டெல்லியை கைப்பற்றிய போது தனது மகன் ஹுமாயூனை வந்து ஆக்ராவோட ஆளுநராக நியமிக்கிறார். டெல்லியை கைப்பற்றிட்டு தன்னோட மகன் ஹுமாயூனை வந்து ஆக்ராவை கைப்பற்றுறதுக்காக ஆக்ராவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய படையெடுப்புகளை வென்று இந்தியாவில் வந்து ஒரு பேரரசையே வந்து இவர் உருவாக்குறாரு. அதனால் இவர் வந்து இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா 1527 பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கானுவாப் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடுவது, அதாவது கானுவாப் போர் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ ராணா சங்கா அப்படிங்கிற ஆளுநரை வந்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு பிறகு தான் பாபர் வந்து ஹாசி என்ற பட்டத்தை வந்து சூட்டிக்கொண்டார். அவரே தனக்கு ஹாசி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கிறார். ஸோ ஹாசிங்கிற பட்டம் வந்து சூட்டிக்கொள்றதுக்கு காரணமாக இருந்த போர் வந்து கானுவாப் போர். ஸோ கானுவாப் போரில் வெற்றி பெற்றதன் காரணமாக தான் காசி என்ற பட்டத்தை சூட்டிக்கிட்டார். அடுத்து 1528 வந்து மேதினி ராயிடமிருந்து செந்தேரியை கைப்பற்றி இந்தியாவில் தன்னோட முழுமையான ஆதிக்கத்தை கொண்டு வராரு. ஸோ இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒவ்வொரு படையெடுப்புலையுமே வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா 1529 கோக்ரா போர் அப்படிங்கிற ஒரு போரில் வந்து முகமது லோடியையும் தோற்கடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய வெற்றி பெற்று தன்னோட முகலாய பேரரசோட ஆதிக்கத்தை இந்தியாவில் உருவாக்குனவர் வந்து பாபர் தான். ஸோ இந்த பாபர் இப்படி நிறைய படையெடுப்புகளை வெற்றி பெற்றாலும் இவர் 1530 தன்னோட 47வது வயதிலேயே வந்து இறந்துடுறாரு. இப்படிப்பட்ட பாபர் வந்து அரபு மற்றும் பாரசீக மொழியில் மிகவும் புலமை வாய்ந்தவராக திகழ்ந்திருக்காரு. இவரோட நினைவு குறிப்புகள், அதாவது துசுகி பாபரி அப்படிங்கிறது என்னென்னா இவரோட நினைவு குறிப்புகள். இதை வந்து துருக்கி மொழியில் எழுதப்பட்ட நினைவு குறிப்புகள். ஏன்னா இவரோட தாய்மொழி வந்து துருக்கி. ஸோ துருக்கி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. பாபரோட சுயசரிதை, அவரோட வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட நூல் வந்து பாபர் நாமா. ஸோ பாபர் நாமாங்கிறது பாபரின் சுயசரிதை. இதுவும் துருக்கி மொழியில் தான் எழுதப்பட்டுச்சு. இந்த நூலை வந்து என்ன பேரில் அழைக்கிறாங்கன்னா துசுக்கி பாபரி, அப்புறம் வாஹியாத் பாபரி அப்படிங்கிற பெயரால் இந்த பாபர் நாமாங்கிற நூலை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாபரோட வரலாறு. இந்த பாபருக்கு அப்புறமா வந்தவர் வந்து அவரோட மகனான ஹுமாயூன் அவங்களோட ஆட்சி தான். ஸோ ஹுமாயூன் பார்த்திங்கன்னா 1530 1540 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து பாபரோட மூத்த மகன் தான் வந்து ஹுமாயூன். இவருக்கு இந்த ஹுமாயூன் அப்படிங்கிறவர் அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்டசாலி, நல்வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இவரோட தாய் அப்படிங்கிறவங்க யாருன்னா மஹிம் அனகா பேகம் அப்படிங்கிறவங்க தான் இவரோட தாய்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு 3 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் அப்படிங்கிற 3 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இந்த 3 சகோதரர்களுக்கும் வந்து ஒவ்வொரு பகுதியை வந்து பிரித்து அங்கே வந்து அவங்கள ஆட்சி செய்ய வச்சுருக்காரு. அப்படி கம்ரானுக்கு வந்து காபுல் மற்றும் காண்டஹாரின் ஆட்சியை வந்து பொறுப்பை கொடுத்துருக்காரு. அஸ்காரி மற்றும் கிண்டால் அவங்களுக்கு வந்து சாம்பல் மற்றும் ஆழ்வார் பகுதியை வந்து ஆட்சி செய்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. இப்படி கொடுத்துருந்தாலும் ஹுமாயூன் வந்து பகதூர் ஷாவிடமிருந்து குஜராத்தை கைப்பற்றி, ஸோ பகதூர் ஷாவோட போரிட்டு குஜராத்தை கைப்பற்றி தன்னோட சகோதரரான அஸ்காரி, இங்கே பார்த்தோம் இல்லையா, சகோதரர் அஸ்காரி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு குஜராத்தோட ஆளுநராக நியமிக்கிறாரு. ஆனாலும் இந்த பகதூர் ஷா என்ன பண்ணுறாருன்னா அந்த அஸ்காரியை வந்து துரத்தி விட்டுட்டு, அதாவது ஹுமாயூனோட சகோதரர் அஸ்காரியை வந்து துரத்தி விட்டுட்டு மீண்டும் தன்னோட ஆட்சியவே அங்கே கொண்டு வராரு. குஜராத்தையே தன்னோட கைக்கு கொண்டு வராரு பகதூர் ஷா. ஸோ இந்த மாதிரி தன்னோட சகோதரர்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்து பிரித்து கொடுத்துட்றாரு. அப்புறம் 1539 ஒரு போர் நடக்குது. அதுதான் வந்து சௌசா போர் அப்படிங்கிற போர் நடக்குது. அந்த போரில் பார்த்திங்கன்னா ஆப்கானிய தலைவர் ஷெர்கானுக்கும் முகலாய படைகளுக்கு இடையில நடக்கிறது இந்த போர். அப்போ வந்து இந்த ஷெர்கான் வந்து முகலாய படையை வந்து வெற்றி கொன்றார். அதாவது முகலாய படையை ஃபுல்லாகவே வந்து அழிச்சிட்டு தன்னோட ஆட்சியான ஷெர்கான் வந்து உள்ளே வர்றாரு. அப்போது வந்து அந்த போரில் தப்பிச்சு ஓடின ஹுமாயூன் வந்து ஆக்ராவிற்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் 1540 வந்து பில்ஹிராம் போர் அப்படிங்கிற போர் நடைபெறுது. இது வந்து கன்னோஜ் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹன்னோஜ் போருக்கு, அதாவது பில்ஹிராம் போருக்கு இன்னொரு பேர் வந்து ஹன்னோஜ் போர். அதுலேயும் என்ன பண்ணுறாருன்னா ஷெர்கான் திருப்பி ஹுமாயூனை வந்து தோற்கடிச்சிடுறாரு. ஸோ இப்படி இந்த மாதிரி 2-3 தோல்விகளை கண்டு ஊரை விட்டே ஓடிடுற ஹுமாயூன் வந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியில் தான் வாழ்கிறாரு. ஸோ இந்தியாவுக்குள்ளே வரலை. ஏன்னா அடுத்தடுத்த தோல்விகள்னால 15 ஆண்டுகள் வந்து இந்தியாவுக்கு வெளியே வாழ்கிறாரு. அப்போது வெளியே வாழ்கிற அந்த சமயத்தில் 1541 அமிதா பானு பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கிறாரு. ஸோ திருமணம் செய்து இவங்க 2 பேர்த்துக்கும், அதாவது ஹுமாயூனுக்கும் அமிதா பானு பேகத்துக்கும் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா அக்பர். ஸோ இவர் வந்து அமரக்கோட்டையில் 1542 வந்து பிறக்கிறார். இவங்க ஹுமாயூனோட மகனாக வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹுமாயூனுக்கு அப்புறமா வந்த மரபு பார்த்திங்கன்னா சூர் மரபுன்னு ஒரு மரபு. அதாவது ஷெர்கான் பார்த்தோம் இல்லையா, அவரோட ஆட்சியில் வர்றது தான் சூர் மரபுன்னு. 1540 1555 வரைக்கும் இவரோட ஆட்சி தான். இந்த சூர் மரபை வந்து தோற்றுவித்தவர் வந்து ஷெர்ஷா அப்படிங்கிறவர் தான். இவரோட இயற்பெயர் வந்து ஃபரீத் கான் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். இவரோட தந்தை பார்த்திங்கன்னா பீகாரில் உள்ள சசலாம் பகுதியில் ஜாகிர்தாரர் அப்படிங்கிறவராக வேலை செய்யக்கூடிய ஹசன் கான் அப்படிங்கிறவர் தான் வந்து ஷெர்ஷாவோட தந்தை. ஸோ ஃபரீத் கான், அதாவது இவரோட இயற்பெயர் தானே ஃபரீத். இந்த ஃபரீத் வந்து ஆப்கானிய ஆட்சியாளரிடம் பணிபுரிந்தவர். அதனால தான் ஆப்கானிய தலைவரான ஷெர்கான் வந்து முகலாய படையை வந்து வெற்றி பெற்றார்னு படித்தோம் இல்லையா. ஸோ ஆப்கானிய ஆட்சியாளரிடம் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார். இவரோட வீரதீர செயல்களை பாராட்டி அந்த ஆப்கானிய தலைவர்கள் இவருக்கு கொடுத்த பட்டம் தான் ஷெர்ஷான் அப்படிங்கிற பட்டம். ஸோ ஷெர்கான் அப்படிங்கிற பட்டம் வந்து யார் கொடுத்ததுன்னா ஆப்கானிய ஆட்சியாளர்கள் கொடுத்தது, ஃபரீத்துக்கு கொடுத்தது. ஸோ அதிலிருந்து இவர் வந்து ஷெர்கான் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஸோ ஷெர்கான் வந்து ஷெர்ஷா பட்டத்துடன் டெல்லியில் ஆட்சியாளராக அமைந்த ஆண்டு வந்து 1540. ஸோ இப்போ இந்த ஷெர்ஷா சூர் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரால் கைப்பற்றப்பட்ட பகுதிகள்னு பார்த்தோம்னா பஞ்சாப், மாலவம், சிந்து, முல்தான், பண்டேல்கண்ட் இந்த பகுதிகள் எல்லாமே ஷெர்ஷாவோட ஆட்சி பகுதியில் கைப்பற்றப்பட்ட பகுதிகள். இவரை வந்து வாசீர் அப்படிங்கிற பேரை வச்சும் அழைக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பெருமளவு பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ ஷெர்ஷாவோட பேரரசு தான் வந்து வட இந்தியாவோட பெரும் பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா அரசருக்கு உதவுறதுக்காக 4 முக்கிய அமைச்சர்களை நியமிச்சிருக்காரு. அந்த அமைச்சர்கள் யாருன்னா திவானி விஷாரத், திவானி அரிஸ், திவானி ரஷலத், திவானி இன்சா அப்படிங்கிற 4 ஆட்சியாளர்கள். ஸோ அவங்களுக்கு உள்ள துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா திவானி விஷாரத் அப்படிங்கிறது வந்து வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம்.
ஷோ விசாரத் அப்படிங்கிறது வந்து வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம். அடுத்து திவானி அரிஷ் அப்படிங்கிறது வந்து படைத்துறை. அடுத்து திவானி ரசலத் வந்து அயலுறவுத்துறை, வெளிநாட்டுத்துறை, அந்த மாதிரி அயலுறவுத்துறை. இன்ஷாங்கிறது தகவல் தொடர்பு துறை. ஸோ இந்த 4 துறைகளுமே வந்து அரசருக்கு உதவுறதுக்காக அமைக்கப்பட்ட துறைகள். இந்த ஷெர்ஷாவோட பேரரசை பார்த்தீங்கன்னா, இந்த ஷெர்ஷாவோட பேரரசு என்ன பண்ணாங்கன்னா 47 சர்க்காராக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு சர்க்காருக்கும் முதன்மை ஷிக்தார், முதன்மை முன்சிப் அப்படிங்கிற 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அந்த 2 துறை என்னென்னா, முதன்மை ஷிக்தாருங்கிறது சட்ட ஒழுங்குத்துறை, அடுத்து முதன்மை முன்சிப்புங்கிறது நீதி வழங்கும் துறை. ஸோ இந்த 2 துறைகளும் இந்த 47 சர்க்காருக்கும் ஒவ்வொரு சர்க்காருக்கும் இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சர்க்காரையும் பல பர்ஹானாக்களாக பிரிக்கிறாங்க. ஸோ 47 சர்க்காரையும் ஒவ்வொரு பர்ஹானாக்களாக பிரித்து அதுக்கு வந்து அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. என்னென்ன அதிகாரிகள் நியமிக்கிறாங்கன்னா, ஷிக்தார்னா இராணுவ அதிகாரி, அமீன் அப்படின்னா வந்து நில வருவாய்த்துறை அதிகாரி, அடுத்து பொடேதார் வந்து கருவூல அதிகாரி, ஹர்கூன்கள் அப்படின்னா கணக்கர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபர்கானாவுக்கும் 4 அதிகாரிகளை வந்து நியமிக்கிறாங்க. இதில் இக்தா அப்படிங்கிறது என்னென்னா நிர்வாக பிரிவை சார்ந்தது. ஸோ இக்தாங்கிறது வந்து நிர்வாக பிரிவை சார்ந்தது. இதுதான் வந்து ஷெர்ஷாவோட பேரரசோட அமைப்பு. ஸோ ஒவ்வொரு பேரரசையும் 47 சர்க்காராக பிரித்து அந்த 47 சர்க்காருக்கும் முதன்மை ஷிக்தார், முதன்மை முன்சிப்புங்கிற 2 துறையை நியமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 47 சர்க்காரையும் பல பர்ஹானாக்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு பர்ஹானாக்களுக்கும் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலவரி. ஸோ நிலவரி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, சராசரி உற்பத்தியில் 1/3 பங்கு வந்து அரசுக்கு நிலவரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் வந்து புழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1835 வரை வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுத்ததுனால வந்து இந்த ஷெர்ஷாவை வந்து அக்பரின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 4 முக்கிய பெருவழி சாலைகளை அமைச்சிருக்காங்க இவரோட காலத்தில். எந்தெந்த இடத்துல இருந்தால், சோனார்கான் டு சிந்து, ஆக்ரா டு புர்ஹாம்பூர், ஜோத்பூர் டு சித்தூர், லாகூர் டு முல்தான். ஸோ இந்த மாதிரியான பெரும் வழிச்சாலைகளை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷெர்ஷா அப்படிங்கிறது வந்து நவீன நாணய முறையின் தந்தை. ஷெர்ஷாவை வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்திலே வந்து வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்களில் வந்து புழக்கத்தில் விட்டதுனால நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாணயத்தையும் வெளியிடும்போது தன்னோட பேரை, ஷெர்ஷா அப்படிங்கிற பேரை வந்து அந்த நாணயத்தில் எழுதி தான் அந்த நாணயத்தை வந்து வெளியிடுவாங்க. அந்த எழுத்து வந்து தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து முறையில் எழுதி வந்து அந்த நாணயங்களை வெளியிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வெளியிடுறதுனால தான் இவரை வந்து நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலாவுதீன் கில்ஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, அலாவுதீன் கில்ஜி வம்சத்தை சார்ந்த அரசர். அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்த குதிரைக்கு சூடு போடும் முறை, அதாவது டாக்னு நினைக்கிறேன், டாக் அப்படிங்கிற குதிரைக்கு சூடு போடும் முறையை வந்து இவரும் பின்பற்றினார். ஸோ அடுத்து வந்து சசாரத்தில் ஒரு கல்லறை மடத்தை கட்டினார். இது வந்து இந்திய கட்டடக்கலையில் சிறந்து விளங்கியிருக்கு. அடுத்து வந்து மாலிக் முகமது ஜெயசி அப்படிங்கிற கவிஞர் வந்து பத்மாவத் அப்படிங்கிற ஒரு இஞ்சி நூலை இவரோட காலத்தில் எழுதியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட மறைவுக்கு பின்னாடி திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, உமாயூன், நான் சொன்ன 15 ஆண்டுகள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே போயிருந்தாலும் அவருக்கு வந்து இந்தியாவை திருப்பி கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசையினால் இவர் ஷெர்ஷா இறந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஹுமாயூன் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. ஓகேவா. அடுத்து இந்த ஷெர்ஷாவோட கல்லறை இருந்த இடம் பார்த்தீங்கன்னா பீகாரில் சசாரம் அப்படிங்கிற நகரில் வந்து இவரோட கல்லறை இருந்துச்சு. அப்போது திருப்பி வந்து ஹுமாயூனோட ஆட்சி வருது 1555 56, 1 வருடங்கள் மட்டும். ஸோ இவரோட மனைவி வந்து ஹமிதா பானு பேகம். இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த மகன் தான் அக்பர். இவர் வந்து அமரக்கோட்டையில் பிறந்தார்னு பார்த்தோம்னா 1542. இந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி 1555 வந்து ஆப்கான்களோட சண்டையிட்டு அவங்கள முறியடித்து மீண்டும் முகலாய பேரரசை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராரு. ஸோ அப்படி கொண்டு வந்தப்போ அவரோட புதிய தலைநகராக இருந்த இடம் தீன்பனா அப்படிங்கிறது தான் வந்து புதிய தலைநகர்.
அப்புறம் 1556 பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நூலக படிக்கட்டிலேயே தடுக்கி விழுந்து இறந்ததாக சொல்லப்படுறாரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த உமாயூன் பார்த்தீங்கன்னா அன்பும் கருணையும் கொண்டவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கணிதம், வானியல், ஜோதிடம் போன்ற துறைகள் எல்லாம் மிக புலமை வாய்ந்தவராக இருந்திருக்காரு. அப்புறம் பாரசீக மொழியில் கவிதைகளும் எழுத தெரிஞ்சவராக இருந்திருக்காரு. இவரை பற்றின சுயசரிதை பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற சுயசரிதை எழுதியவர் வந்து குல்பதான் பேகம், அதாவது ஹுமாயூனோட சகோதரி தான் வந்து ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஓவியங்கள் வரைதல வந்து மிகுந்த ஆசை கொண்டவர். ஸோ இவரோட காலத்தில் தான் வந்து வண்ணம் தீட்டுதல், பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு முறையே வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இவரோட அவையில் இருந்த ஓவியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் சகமத், மீர் சையத் அலி அப்படிங்கிற 2 ஓவியர்கள் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து இவர் இறந்ததுக்கப்புறமா இவரோட கல்லறை வந்து டெல்லியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, ஹுமாயூனோட கல்லறை. ஸோ ஹுமாயூனுக்கு அப்புறமா